கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தை. உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். இந்த வார்த்தையை கவனிக்கணும். உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார். உனக்கு முன்னால கர்த்தர் போனா எந்த பிரச்சனை உண்டு? எல்லா பிரச்சனையும் சால்வ். அது மட்டும் இல்லை, உன் கூட இருப்பாரா? அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இதுல என்ன, எனக்கு 3 வார்த்தை ரொம்ப பிடிச்சது. பயப்படாதே. பயப்படுறியா? பயப்படாதே. கலங்க வேண்டாம், தேக்கிய வேண்டாம். நீ எதுக்கு கலங்குகிறாய்? நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் 6வது வசனத்துல சொல்வார். முன்ன நான் போறேன்னு பாரு, கூட வருகிறேன். இங்க சொல்றார் முன்ன போகிறேன், அங்க நான் கூட வர்றேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க முன்னால கடந்து போகிறார். யோர்தானை இவன் கடந்து போறதுக்கு யோசிப்பாங்க. கர்த்தர் முன்னால கடந்து போவார். உள்ளங்கால் பட்டோன்னு அந்த பாதை இவ்வளவு வந்து, அதே போல உங்களுக்கு பாதை தானா வரும். நீங்க அந்த நல்ல வறண்ட பாதையில நடந்து போக கர்த்தர் கிருபை கொடுப்பார். யாத்ராகமம் 12 பாருங்க, கர்த்தரும் அவருடைய சேனைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால புறப்பட்டான். அதனால அவங்க வரச்சில மன்னா கொடுத்தார், காடையை கொடுத்தார், செங்கடலை பழக்க பண்ணார், தண்ணியை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கும் உண்டுங்க. அதுக்கு தான் கூட வரார். உன்னை தாகத்துக்கு விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை கலங்க விட மாட்டார். யோனத்தான் ஒரு மனிதனாய் அவனுடைய வேலையாளை கூட்டிக்கிட்டு போறான். எல்லாரும் பயந்து குகையில இருக்கிறாங்க. பெலிஸ்தர் நாட்டுக்குள்ளவே நம்ம போவோம், வான்னு சொன்னா போவோம், வராதன்னு சொன்னா போகக்கூடாது. இதுதான் ஒரு அடையாளம். கூப்பிட்ட விதம் வேற. வா, நான் உனக்கு கொன்னிருவேன்னு சொல்றேன். வான்னு சொன்னேனால போய் கர்த்தர் பாருங்க, அதுல அழகா சொல்லியிருப்பாரு. கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானா. 14வது அதிகாரம் 1 சாமுவேல் 14:15 பாருங்க. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியத்தில் இருந்து கொள்ளையிட போன தண்டில் இருந்தவர்கள் கூட திகிலடைந்தார்கள், பூமியும் அதிர்ந்தது. தேவனால் உண்டான பயங்கரம். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் பூமி அதிர பண்ணுகிறார். தேவனால் உண்டான பயம் உங்களுக்கு உண்டாகும்படி செய்கிறார். காரணம் எல்லாம் நீங்க தான். உங்களுக்கு கூட இருப்பார். பயப்படாதுங்க, தைரியமா இருங்க. உங்க காரியத்துல உங்களை பார்த்து பயப்படுவான். இனி இதுவரை உங்களை பார்த்து நக்கல் பண்ணவன் இனி உங்களை பார்த்து பயப்படும்படி உங்களை உயர்ந்த மனிதனாய் மாற்ற கர்த்தர் சித்தமா இருக்கிறேன். எங்களை தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள். ஆண்டவர் அப்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எடுத்து கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.